வணக்கம். செல்வகுமாரின் வங்கக்கடலில் உருவாக இருக்கக்கூடிய இருவேறு காற்றழுத்த தாழ்வு அமைவுகள் அரபிக்கடலின் தெற்கு மத்திய பகுதியிலையும் வங்கக்கடலின் அரபிக்கடலின் தென் கிழக்கு பகுதியிலையும் வங்கக்கடலின் தெற்கு மத்திய பகுதியிலையும் உருவாக இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலை பகுதி எப்படிப்பட்ட மழைப்பொழிவை கொடுக்கும், எங்கே நகரும் என்பதை இதில் பார்ப்போம். நாம நீண்டகால அறிக்கையில் அரபிக்கடலில் கண்டிப்பாக நிகழ்வு உருவாகும், கேரள கடலோரத்தை ஒட்டி வரும், லட்சத்தீவு மற்றும் கேரளாவிற்கு நல்ல மழைப்பொழிவை வரக்கூடிய நாட்களிலே தரும் என்று ஜனவரி மாதம் அறிவித்த நீண்டகால அறிக்கையில் நாம் தெரிவித்ததை நினைவுபடுத்த விரும்புகிறேன். அப்பொழுது அரபிக்கடல் வெப்பம் உயரத் தொடங்கி இருக்கிறது, படிப்படியாக கேரள கடலோரம் உயரும் என்றும், கேரள கடலோர வெப்ப உயர்வு காரணமாக தென்மேற்கு பருவமழைக்கு முன்பே கேரளாவில் அதாவது கோடை மழைப்பொழிவு வலுத்திருக்கும் என்றும், கோடை மழைப்பொழிவை தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை நிகழ்வுகளால் தீவிரமடையும் என்றும் சொல்லியிருந்ததை நினைவுபடுத்த விரும்புகிறேன். அதே போல வங்கக்கடலிலும் வெப்பம் உயர தொடங்கி இருக்கிறது. கோடை நிகழ்வு மே மாத முதல் வாரத்தில் தொடங்கும் என்று தெரிவித்திருந்தோம். ஏப்ரல் இறுதியில் வாய்ப்பு இருக்கு, தாமதம் அடையும் பட்சத்தில் மே 10 தேதிக்குள் உருவாகும் என்று அறிவித்திருந்தோம். அதன் அடிப்படையில் மே 10 தேதிக்குள் வங்கக்கடலின் தென்கிழக்கு பகுதியில் உருவாகலாம் என்று சொல்லியிருந்தோம். ஆனால் இப்பொழுதைக்கு தெற்கு மத்திய வங்கக்கடல் பகுதியில் உருவாக போகுது. அதாவது நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல், அந்தமான் மற்றும் அதாவது சுமத்ரா மற்றும் இலங்கை இடைப்பட்ட தெற்கு மத்திய வங்கக்கடல் மற்றும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் உருவாகி தமிழ்நாட்டுக்கு சற்று நெருக்கமாக அது வடக்கு நோக்கி நகர்ந்து இலங்கை மற்றும் தமிழ்நாட்டிற்கு மழைப்பொழிவை கொடுத்து கொண்டு அது ஆந்திர பகுதி மற்றும் ஒடிசா பகுதியில் போய் கரை கடப்பதற்கு அதிக வாய்ப்பு. ஒடிசா ஆந்திர பிரதேசத்தை விட்டு இது மியான்மருக்கோ வங்கதேசத்திற்கோ செல்வதற்கு வாய்ப்பில்லை, இப்பொழுது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. மியான்மருக்கு கண்டிப்பாக வாய்ப்பில்லை, வங்கதேசத்திற்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்பு குறைவு. ஒடிசா ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு பகுதிக்கு செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் இந்த நிகழ்வு உருவாகும் பொழுது ஒரு காற்று சுழற்சியாக இலங்கைக்கு தென்கிழக்கே உருவாகும். இலங்கைக்கு மிக நெருக்கமாக அமைந்து இலங்கைக்கும் தமிழ்நாட்டிற்கும் காற்று சுழற்சி மழை கிழக்கு காற்றை தென்கிழக்கு நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் தெற்கு திசை காற்றை அனுப்பி வைத்து வெப்பத்தை குறைத்து அதாவது நீராவி காற்றை அனுப்பி வைத்து வெப்பத்தை தொடர்ந்து சீராக வைத்திருந்து வெப்ப சலன இடிமழை பொழிவை உள் மாவட்டங்களையும் கடலோர மாவட்டங்களையும் கொடுப்பதற்கு சாதக அமைப்பை ஏற்படுத்தும். அதே நேரத்தில் அரபிக்கடலிலும் அதாவது மாலத்தீவு மற்றும் லட்சத்தீவு இடைப்பட்ட பகுதியில் உருவாகக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காற்று சுழற்சி லட்சத்தீவு அருகே வந்து தீவிரமடைந்து அதுவும் கேரளாவிற்கும் கர்நாடகாவிற்கும் நல்ல மழைப்பொழிவை கொடுத்து பிறகு விலகி செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இரண்டு நிகழ்வுகள் இரண்டு பக்கம் உருவாகிற காரணத்தினாலே பொதுவாக வங்கக்கடல் நிகழ்வு மட்டும் உருவானால் அரபிக்கடல் நிகழ்வு இல்லாமல் இருந்திருந்தால் உள் மாவட்ட காற்று கடலோரம் வந்து கடலோரத்திற்கு அனல் காற்றை கொடுக்கும், கடும் புழுக்கம் கடும் வியர்வை இந்த ஹீட் ஸ்ட்ரோக்கெல்லாம் இருக்கும். ஆனால் இப்பொழுதைக்கு பார்த்தீங்கன்னா தெற்கு திசை தென்கிழக்கு திசை காற்று உள்ளே நுழைந்து கொண்டிருக்கு. தொடர்ந்து இது மழைப்பொழிவையும் கொடுக்க போகுது. இந்த தென்கிழக்கு தெற்கு திசை காற்று வரக்கூடிய 10ஆம் தேதி வரை உள்ளே நுழைந்து மேற்கு திசை காற்றும் தென்கிழக்கு திசை கிழக்கு திசை காற்றும் உள்ளே நுழைந்து உள் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் பரவலான மழைப்பொழிவை கொடுக்க போகுது. இந்த நிலையில் தொடர்ந்து இந்த நிகழ்வு உருவாகிற காரணத்தினாலே மேற்கு காற்று பெரிதாக வலுவாக வருவதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கு மட்டும் கொஞ்சம் வடக்கு காற்று வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த நிகழ்வு உருவாகும் பொழுது நிகழ்வு உருவாகி சில நாட்களிலேயே அது கிழக்கு காற்றையும் தென்கிழக்கு தெற்கு திசை காற்றையும் தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்கள் வழி உள்ளே அனுப்பும் என்பதனால ஓரிரு நாட்கள் மட்டும் கடலோரம் வெப்பம் உயர்ந்திருக்குமே தவிர பெரிதாக வெப்பத்தால் கடலோர மாவட்டங்களுக்கு பாதிப்பு இல்லை. தொடர்ந்து இதே வெப்பம் நிலவும். ஆகவே நிகழ்வும் தமிழ்நாட்டு கரைக்கு நெருக்கமாக வந்து வடக்கு நோக்கி நகரும் பொழுது தொடர்ந்து தெற்கு திசை காற்று வடக்கு நோக்கி பயணிக்கும் என்பதனால தெற்கிலிருந்து கொஞ்சம் வெப்பமடைந்த காற்று உள் மாவட்டங்களுக்கும் தென்கிழக்கு திசையிலிருந்தும் தெற்கு திசையிலிருந்தும் வெப்பமடைந்த காற்று உள் மாவட்டங்கள் நோக்கியும் கர்நாடகா ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் நோக்கியும் பயணிக்குமே தவிர கடலோரத்திற்கு பெரிய அளவிலே வெப்ப பாதிப்பு இல்லை. ஆனால் உணரும் வெப்பம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதாவது நாமெல்லாம் வெப்பத்தை அனுபவித்த பழக்கம் இல்லாமல் போய்விட்டது, வெயிலிலே பணியாற்றிய பழக்கம் இல்லாமல் போய்விட்டது. அது மட்டுமல்லாமல் இரவு நேரத்தில் ஒரு குளிர்ந்த சீதோஷ நிலையும் பொழுது விடிந்ததும் கொஞ்சம் வெப்பம் அதிகரித்து அசௌகரியத்தை ஏற்படுத்துமே தவிர ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்படுத்துமே தவிர இதனால் பெரிய அளவிலே சூடு தாக்கம் ஹீட்
அதாவது ஹீட் ஸ்ட்ரோக்கெல்லாம் கடலோரத்துக்கு இருக்க வாய்ப்பில்லை. திருச்சிக்கு மேற்கே, திருச்சி உள்ளிட்ட பகுதிகள், தஞ்சாவூருக்கு மேற்கே, தஞ்சாவூர் முதல் ஈரோடு வரைக்கும் உள்ள பகுதி, தஞ்சாவூர் முதல் ஈரோடு வரை உள்ள பகுதியில் கரூர், திருச்சி மற்றும் சேலம், நாமக்கல், அதே போல் மணப்பாறை உள்ளிட்ட பகுதிகள், அப்படியே வேலூர், திருவண்ணாமலை மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். காஞ்சிபுரமும் அதே போல் ராணிப்பேட்டை மாவட்டத்தோட பகுதிகள், திருவள்ளூர் மாவட்டத்தோட திருத்தணி உள்ளிட்ட பகுதிகள் கொஞ்சம் வெப்பம் அதிகமாக இருக்கும். கடலோரத்தை பொறுத்த வரைக்கும் வெப்பத்தின் தாக்கம் பெரிதாக இருக்காது. காரணம், கிழக்கு, தென்கிழக்கு, தெற்கு திசை காற்று உள்ளே நுழைந்து உள்ளே போய் மட்டும் வெப்பத்தை கூட்டி கொடுக்கும். பாலக்காட்டு கணவை வழியாக மேற்கு காற்று வந்து அங்கேயும் வெப்பத்தை தடித்திருக்கும். உள் மாவட்டங்களில் மட்டும் கொஞ்சம் வேலூர் முதல் மதுரை வரைக்கும் உள்ள உள்பகுதிகளில் மட்டும் கொஞ்சம் வெப்பம் அதிகமாக இருக்கும். வெப்பச்சலன இடிமழை பொழிவு இந்த வாரம் பெய்ய இருக்கிற நிலையில், அதாவது இந்த மாத இறுதி நாட்கள் மற்றும் மே மாதம் முதல் வாரம் மற்றும் 2வது வாரத்தில் முற்பகுதியில் பெய்ய இருக்கிற நிலையில் 10ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதிக்கு மேல் உருவாகக்கூடிய அடுத்தடுத்த நிகழ்வுகள் நல்ல மழைப்பொழிவை தமிழ்நாட்டுக்கும் ஒட்டுமொத்த தென் மாநிலங்களுக்கும் கொடுக்கும். வடகிழக்கு மாநிலங்களுக்கு நிறைய மழைப்பொழிவு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆகவே கண்டிப்பாக இந்த அதாவது மே மாத முதல் வாரத்தின் பிற்பகுதி 2வது வாரத்தில் உருவாகக்கூடிய நிகழ்வு 3வது வாரம் வரைக்கும் கூட அது மழைப்பொழிவை கொடுத்து ஒரு வலுவான நிகழ்வாக ஒடிசா போய் கரை கடந்து நிறைய மழைப்பொழிவை ஒடிசாவிற்கும் அச்சுறுத்தல் பேசு பொருளாக கூடிய ஒரு மழைப்பொழிவை ஒடிசாவிற்கும் மேற்கு வங்கத்திற்கும் ஆந்திர பிரதேசம் வடக்கு பகுதிக்கும் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல அரபிக்கடல் நிகழ்வு லட்சத்தீவிற்கும் கேரளா, கர்நாடகாவின் கடலோர பகுதிகளுக்கும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆக இதேபோல் மே மாதத்தில் மேலும் 2 நிகழ்வுகள் இருக்குது. அரபிக்கடலை பொறுத்த வரைக்கும் அரபிக்கடலில் ஒரு நிகழ்வு தென்மேற்கு பருவமழை தொடங்கும் போதும், மேலும் ஜூன் மாதம் முதல் வாரத்தில் ஒரு நிகழ்வும், வங்கக்கடலை பொறுத்த வரைக்கும் இந்த நிகழ்வு மே மாத 8 தேதியிலிருந்து 18ஆம் தேதிக்குள் இது கரை கடந்த பிறகு மே மாத இறுதியில் மேலும் ஒரு நிகழ்வு உருவாகி அது ஒடிசா மேற்கு வங்க பகுதியை நோக்கி நகரும். அப்பொழுது அந்த வழக்கமாக எதிர்பார்க்கக்கூடிய அந்த சித்திரை மாதமே வழக்கமாக தொடங்கக்கூடிய அந்த தெற்கு காற்று இந்த ஆண்டு சித்திரை மாத பிற்பகுதி இறுதி நாட்களில் வைகாசி மாதத்தில் தான் தொடங்கும். வைகாசி மாதத்தில் வழக்கமாக தொடங்கும். சில ஆண்டுகள் சித்திரையிலே தொடங்கும். இந்த ஆண்டு தெற்கு காற்று சித்திரையில் தொடங்காமல் வைகாசி மாதம் முதல் வாரத்தில், அதாவது மே மாத இறுதி வாரத்தில், அதாவது 18ஆம் தேதிக்கு மேலே 25ஆம் தேதிக்குள்ளர அந்த தெற்கு காற்று, வைகாசி காற்று டெல்டாவின் தெற்கு கரையோரம் வழியாக உள்ளே தொடங்கும். இதனால் பெரிய அளவிலே வெப்பத்தாக்கம் இருக்காது. இருந்தாலும் இந்த தெற்கு காற்று உள்ளே போய் வேலூர், திருத்தணி உள்ளிட்ட பகுதிகளுக்கு வெப்பத்தை கூட்டுமே தவிர அங்கும் பெரிய அளவிலே மிக மோசமான ஒரு வெப்பத்தை கொடுக்காது. மழையின் தாக்கம் இருக்கும். மாலை இரவு இடிமழை பொழிவு வரை இருக்கிறது. ஆகவே மே மாதம் முதல் வாரத்தில் இந்த வரக்கூடிய இடிமழை பொழிவு அடுத்தடுத்த 2 நிகழ்வுகள் காரணமாக தொடர்ச்சியாக மே மாதத்தில் மழைப்பொழிவையும் கொடுக்க போகிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். தொடர்ந்து வானிலை ஆய்வறை கூட இணைந்திருங்கள். இதனைத் தொடர்ந்து எல்னினோ லானினான்னு என்ன, இந்த ஆண்டு வானிலை அமைப்பு எல்னினோ லானினோவா எப்படி இருக்க போகிறது, சூப்பர் எல்னினோவா, மழைப்பொழிவு எப்படி இருக்க போகிறது, தென்மேற்கு வடகிழக்கு பருவமழைகள் எப்படி கொடுக்க போகிறது, வானிலை அமைப்புகள் எப்படி இருக்கும், இவையெல்லாம் ஒரு ஆய்வறிக்கையாக அலசி உங்களுக்கு விளக்க இருக்கிறேன். இதோடு தொடர்ந்து வரக்கூடிய அறிக்கையையும் பார்த்து பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.